ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஸ்கின் கேர்லேருந்து சின்ச்சி பாடி வாஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் நவம்பர் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஆனால் எனக்கு கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா 10 days பிஃபோர் தான் எனக்கு கையிலே வந்துருச்சு. பாருங்கள், 1 year கழிச்சு தான் வந்துட்டு எனக்கு இந்த பார்சலில் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க உள்ள பேக்கேஜிங்கில் எப்படி இருக்க பார்த்துருவோம். இந்த மாதிரி வந்துட்டு பபிள் ரேப் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு கட் பண்ணி நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு சின்ன கண்டெய்னர், இது 100 ml பாட்டில் மாதிரி வரும் இதில், ஓகேங்களா? அதை வச்சுட்டு எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு லூஃபா மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 5 to 6 drops கிட்ட நீங்கள் ஊற்றிட்டு போர் பண்ணிவிட்டு நல்லா அந்த லூஃபாவை நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாடியில் போட்டு நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா ஃபோம் ஆகும். அதுக்கப்புறமா அது என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோம் பாடியில் அப்படியே வந்துட்டு ஒரு 2 to 3 minutes நீங்கள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த சின்ச்சி பாடி வாஷ் வந்துட்டு லாஸ்ட் 10 days நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ச்சி சோப் பற்றி போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அதோட பாடி வாஷ் தான் இது. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து ஆர்டர் பண்ணப்பவே இந்த பாடி வாஷ் போய் சேர்த்து ஆர்டர் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு அது வரவே இல்லை. ஸோ ஒரு 10 months கழிச்சு தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக வந்துடுச்சு. ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்கின் கேர் அப்படின்னு போட்டுட்டு சின்ச்சி பாடி வாஷ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் சீட் ஆயில் சீரம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு ஹவு டு யூஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஜஸ்ட்டு வந்து 2 to 3 drops போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes விட்டு தான் வந்து வாஷ் பண்ணேன். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னில் வந்து பிரைட்டன் ஆச்சா கேட்டிங்கன்னா பிரைட்டன் ஆகலை. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ண மாதிரியான ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இதில் வந்து மெயினாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஜிக் ஆசிட் தான். அதிகமான பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறது கோஜிக் ஆசிட் மட்டும்தான். மீதி எல்லாமே கூட வந்து கொஞ்சம் கம்மி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கோஜிக் ஆசிட் மட்டும் 18% வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி என் ஸ்கின்னில் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகலை. ஸ்கின் பீலிங் ஆகலை. அவங்களோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா பீலிங் ஆகிற மாதிரி காமிச்சாங்க. எனக்கு அந்த மாதிரி பீலிங் ஆகலை. விடனா இது இன்னும் நான் வந்துட்டு 1 month யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 1 month நான் வந்துட்டு இதோட ரிவ்யூ நான் வந்து தரேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ச்சி சோப் நான் வந்து யூஸ் பண்ணி எதுவுமே போடாதனால ஸ்கின் நல்லா எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ்க்கு போச்சு. ஸோ இந்த டைம் நான் வந்துட்டு அந்த ரிஸ்க் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, நம்ம பிராண்ட்லேயே இருக்கிற சாஃப்ரான் க்ரீம் வந்து யூஸ் பண்ணி நான் என் ஸ்கின்னை வந்துட்டு மாய்ஸ்சர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சாஃப்ரான் பாடி லோஷன், இது நம்ம பிராண்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த க்ரீம் போட்டுட்டு நான் ஸ்கின்னை நான் வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னை கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒன்று பாடி லோஷன் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லை ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ்க்கு போயிடும். ஸோ டேமேஜ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரிவ்யூ தரேன், நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள், நான் ரிவ்யூ கொடுக்குறேன்.